அக்ஷயாவின் முகத்திரையை கிழித்து எறிய வேண்டும் என்ற ஆத்திரம் நித்யாவின் மனதிற்குள் எரிமலை போல பொங்கியது. ஆனால் அக்ஷயாவின் வயிற்றில் வளரும் அந்த உயிர் மற்றும் பிரகாஷின் கட்டுக்கடங்காத கோபத்தை நினைத்து பார்த்து நித்யா தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். யாருக்கு இந்த ஜூஸ் எடுத்துட்டு போற? அத்தை, இது அக்ஷயாக்கு தான் எடுத்துட்டு போறேன். இதை இங்க வே. நீ இதை எடுத்துட்டு போக வேண்டாம். அந்த ஜூஸ்ல ஏதாவது விஷத்தை கலந்து அவளை கொல்லவா? என் பேரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை தீத்து கட்ட பாக்குறியா? தீனு, எஸ் மேம். இந்த ஜூஸ கொண்டு போய் அக்ஷயா கிட்ட கொடு. அத்தை, நான் பிரகாஷ் மனசு ஜெயிக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அவர் என் பக்கத்துல கூட வரல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு படிக்காத முட்டாள். உன்னையெல்லாம் என் வீட்டு நாய் கூட நெருங்காது. உனக்கு அழகுனா என்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? உன் தங்கச்சிய பார்த்து ஏதாவது கத்துக்கோ. என் மாமனாருக்கு உன்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல. என் மகன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டாரு. படிக்காத தற்குறிய கூட்டிட்டு வந்து இந்த அரண்மனையில உட்கார வச்சுட்டாரு. போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.